பட்டியலின மக்களை எதிர்க்கணும், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் நாடு கடத்தணும்னு இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் யாராவது சொன்னா தப்பா இல்லையா? இதேதான் நீ பண்ற. அவன் கண்ட கர்மத்தை பண்றானா அதே கருணாநிதியை தான் நீ பண்ற. நான் என்ன கேட்கிறேன் ஆராசா கிட்ட ஒரே விஷயம்தான், நாட்டு மக்களுக்காக, இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக ஆராசா செய்த நலன் என்ன, என்ன பண்ணிருக்க? ஏன்னா அவரோட தொகுதியிலேயே மக்கள் வெறுப்புல இருக்கான். அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே மக்கள் அதிருப்தியில இருக்கான் திமுக ஆட்சி. அதனாலதான் பிஜேபி வளருது. பிஜேபி சும்மா வளருது, ஒன்றும் வளரல. நீ ஒழுங்கா 4 வருஷம் ஆட்சி பண்ணல, அதனால பிஜேபி வளர்றான். நீ தான் வாய்ப்பை கொடுக்குற. அன்னைக்கு கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபியை இங்க வளர்த்து விட்டாரு, உண்மையா இல்லையா? அவர் தானே முத நீங்க எம்எல்ஏ எல்லாம் கொடுத்தாரு, சட்டமன்ற உறுப்பினர் தூக்கி கொடுத்தது யாரு? கருணாநிதி. இன்னைக்கு அவருக்குள்ள ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கு பேரணி நடத்த பர்மிஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பாஜக சார்ந்த நபர்கள் வந்து, அதுவும் குறிப்பா அண்ணாமலை தலைமையில அவர் மாநில தலைமையில இருக்கும்போது பல போராட்டங்களை பாஜக முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டங்கள் எல்லாமே எதை சார்ந்தது? மக்கள் சார்ந்ததான்னு பார்த்தோம்னா மக்கள் சார்ந்ததை தாண்டி ஆன்மீகம் சார்ந்தது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த நீ தானே ஆட்சியில் இருக்க. அப்ப நீ தானே வளர்த்து விடுற. பாஜக வளருது சும்மா ஒன்றும் வளரலையே, நீ தானே வளர்த்து விட்ட. நீ உங்க அப்பார் வளர்த்து விட்டாரு, இன்னைக்கு நீ வளர்த்து விடுற, நாளைக்கு உன் புள்ள வளர்த்து விடுவான், அதுக்கப்புறம் உன் பேரன் வளர்த்து விடுவான். திமுகவும் பாஜகவும் ஒண்ணு.